ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம மஹி ஃபிஷ் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஃபிஷ்ஷு வாங்கும்போதே தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தான் இது போல் நீட்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துடுங்க. இதே போல் உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷு கிடைக்கலனாலும் நீங்கள் நாக்கு மீனை கூட இதே போல் தோல் சீவி முள் எடுத்துகிட்டு இது போல் வாங்கிட்டு வந்துடலாம். நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இது நான் 2ஆக தான் வெட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக வேணும்னா நீங்கள் இதை ஒரு பீஸையும் ஒரு பீஸையும் 4 பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். இது அந்த ஃபிஷ்ஷில் புளிப்புத்தன்மையும் அதே சமயத்தில் சாஃப்ட்னஸும் கொடுக்கும். எலுமிச்சம்பழத்துலேருந்து விதைகள் இருந்தால் அதை எடுத்துருங்க. இதுக்கு தேவையான மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது கூட இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், அதோட 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே நீங்கள் கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த ஃபிஷ்ஷில் நல்லா படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு பவுல் வச்சு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இதை நல்லா கலக்கி விடுங்க. இல்லாட்டி போனால் இந்த எக் பீட்டர் வச்சு கலக்கி விடுங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போடுறேன். இதையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலக்கிக்கணும். கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். இப்போ எல்லாம் நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ மசாலா போட்டு வச்சுருந்த அந்த மீன் துண்டுங்களில் ஒன்றா எடுத்து இப்போ இந்த முட்டை கலவையில் வச்சிடணும். இதே போல் எல்லா மீன் துண்டுங்களையும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் கூட 1 ஸ்பூன் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ நான் இந்த முட்டையில் இருக்கிற மீன் துண்டு ஒவ்வொன்றா எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸில் பெரட்டி எடுக்கணும். இப்போ நான் மேலே ஸ்பூனால் எடுத்து தூவிட்டுருக்கேன். நம்ம கையால் எடுத்தோம்னா நம்ம கையில் இருக்கிற முட்டையில் அந்த பிரெட் கிரம்ஸு ஒட்டிக்கும். அதுக்கு தான் ஸ்பூனால் எடுத்து போடணும். இந்த மீன் பொரிக்கும்போது சமயத்தில் அது பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் பொரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் டெலிகேட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகும். இதே போல் அடுத்த பீஸையும் நான் இதே போல் பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிஷ் ஃப்ரிட்டர்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். See you on my next video. Bye.